அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் ஊ என்ற எழுத்தின் ஒலியனுக்கு 2 மாற்றொலிகள் உள்ளன. அதை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த எழுத்தாக மொழி முதலிலே மட்டும் வரும். ஆனால் இந்த மாற்றொலிகள் சொல்லில் முதலிலும் நடுவிலும் கடையிலும் வரும். இப்போ நாங்கள் பார்த்தால் என்னென்ன மாற்றொலிகள் உள்ளன. உ என்ற ஒலியனுக்கு உ உ என்ற 2 மாற்றொலிகள் உள்ளன. இப்போ சொல்லின்ற முதலிலே இந்த சொண்டு குவிந்து இதழ் குவி ஒலிகள் உ ஊ ஓ ஓ என்று சொல்லின் முதலிலே வந்தால் அதை அடுத்து வரும் உகர ஒலி அதுவும் குவிந்து தான் வரும். உதாரணத்துக்கு பார்ப்போமே. உடுப்பு உடுப்பு உடு உ உடு. ஆனால் விரிந்து வந்தால் உடு இடு. அப்போ உடுப்பு ஊடு உருக்கு உடுக்கு உடும்பு ஓடு. பார்த்தீங்களா, எல்லாம் இந்த குவிந்து கொண்டு வருகின்றது. அதை அடுத்து வார உகரமும் குவிந்து தான். இப்போ சொல்லின முதலிலே குவியாத அ ஆ இ ஈ ஏ ஏ ஐ இப்படியான இதழ் விரிவொலிகள் வந்தால் அதை அடுத்து வருகின்ற உகரம் உ என்று வரும். உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போமே. இப்போ உடுப்பு உடுப்பு இடுப்பு அடுப்பு. பார்த்தீங்களா, ஊடு உடுப்பு இடு 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 என்று வராது. இடு இடுப்பு அடுப்பு இல்லை அடுப்பு. பாருங்க, உடுக்கு அடுக்கு உடு எடு எடு இல்லை எடு உடு. ஊட்டு பாட்டு ஊட்டு பாட்டு. அந்த டூனா கடைசியில் வருது ஈண்டு வருது. பார்த்தீங்களா, ஊடு ஈடு வீடு ஊரு கீறு ஓடு ஏடு உருக்கு இருக்கு இருக்கு ஓடு ஆடு ஓடு ஆடு மூட்டு நீட்டு ஐது. பாருங்கள், இதைத்தான் நாங்கள் குட்டியலுகரம் குட்டியலுகரம் எல்லாம் படித்தோம். அந்த நேரங்களை விளங்கவில்லை. இது அழகாக, அதாவது மொழி முதலிலே இதழ் குவிந்து ஓ ஓ உ என்று வந்தால் அதை அடுத்து உடனடியாக வருகின்ற உகரமும் குவிந்து தான் வரும். விரிந்து ஆரம்பிக்கும் பொழுது விரிந்து தான் வருகின்ற உகரம் எல்லாம் அதுக்கு பிறகு விரிந்து தான் வரும். ஆகவே இதை அழகாக நாங்கள் உச்சரிப்போம். இது கொஞ்சம் உச்சரிப்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் உச்சரித்து பழகுவோம். நன்றி, வணக்கம்.